Hello students, welcome you all to the video lecture on chapter number 8 Algebraic Expressions and Identities exercise 8.2. The first problem, find the product of the following pairs of monomials. அதாவது கொடுத்திருக்க 5 problemsலயும் நம்ம வந்து product find out பண்ணணும். Product அப்படினா வந்து multiplication find out பண்ணணும். So first problemல பாத்தீங்கன்னா 4 ஒரு term 7p ஒரு term கொடுத்திருக்காங்க. So இந்த ரெண்டு termக்குமே நம்ம வந்து product find out பண்ணணும். அதாவது multiplication. So 4 into 7p find out பண்ணோம். So generally பாத்தீங்கன்னா first constants என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரெண்டு termலயுமே constants first multiply பண்ணி எழுதிக்கோங்க. So இங்க constant வந்து 4, இங்க constant வந்து 7. So அது வந்து constant னு சொல்லலாம், coefficient னு சொல்லலாம். So அதாவது numbers என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் first multiply பண்ணி எழுதிக்கோங்க. So 4 into 7. Okay. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேரியபிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வேரியபிளே இல்ல, செகண்ட் டேர்ம்ல மட்டும் தான் வேரியபிள் இருக்கு. சோ ஒரே ஒரு வேரியபிள் தான், அது வந்து p. சோ 4 into 7 பாத்தீங்கன்னா 28, ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு, அதை ஜஸ்ட் p ன்னு எழுதிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட ஆன்சர். அதாவது இந்த 28p அப்படின்றதா என்னது ஆக்சுவலா, இது வந்து நடுவுல எந்த ஆபரேட்டருமே இல்ல 28க்கும் pக்கும், மீனிங் தட் இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்குன்னு அர்த்தம். 28 into p இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்போ வந்து 4 into 7 28, 28 into p வந்து 28p. சோ செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா -4p 7p கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ -4p into 7p ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா காமனா ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. So 4 into 7 first multiply பண்ணிக்கணும். அதே மாதிரி வேரியபிள் பாத்தீங்கன்னா என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, ரெண்டு டேர்ம்லயுமே p இருக்கு. சோ அப்ப p into p ன்னு எழுதிக்கலாம். சோ மைனஸ் அப்படியே இருக்கும். 4 into 7 வந்து 28. சோ p டேர்ம் பாத்தீங்கன்னா எந்த வேல்யூமே பவர்ல இல்ல அப்படின்னா பவர்ல வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். சோ இங்க p பவர் 1, இங்க p பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே சேம் வேரியபிள்னால அதை ஒரு தடவை எழுதினா போதும். பவர் மட்டும் ஆட் பண்ணி எழுதுங்க. பவர்ல என்ன இருக்கு, 1 plus 1. சோ அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், 28p பவர் 2, அதாவது p ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 plus 1 வந்து 2. சோ ஜஸ்ட் இந்த செகண்ட் ப்ராப்ளமோட ஆன்சர் பாத்தீங்கன்னா -28p ஸ்கொயர். சோ கமிங் டு தி தேர்ட் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க, -4p 7pq கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இங்க காமனா பாத்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு இருக்கு, மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். என்னென்னலாம் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, 4 7 இருக்கு. சோ அப்ப 4 into 7 தனியா எழுதிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல p இருக்கு, செகண்ட் டேர்ம்ல வந்து p q இருக்கு. சோ இந்த மாதிரி தனித்தனியா வேணும்னா எழுதிக்கலாம். சோ 4 into 7 பாத்தீங்கன்னா 28. இங்க வந்து p ல பவர், அதாவது ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுறதுனால நான் பவர் என்னன்னு பார்க்குறேன். இங்க பவர் வந்து 1, இங்க பவர் வந்து 1. ஓகே, காமனா இந்த ரெண்டு டேர்முக்குமே நம்ம என்ன எழுதிக்கலாம், p ன்னு எழுதிக்கலாம். பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம், 1 plus 1. அப்புறம் q வந்து ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆகுது, அதனால q அப்படியே ஜஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ -28p 1 plus 1 வந்து 2, அதாவது p ஸ்கொயர் அப்புறம் q. ஸோ இது அப்படியே எல்லாமே வந்து வேற வேற வேல்யூஸ், அதாவது இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு வேரியபிள், இங்க ஒரு வேரியபிள். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை இல்லாமையே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். -28p ஸ்கொயர் q அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கமிங் டு த ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம்ல என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, 4p cube -3p கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 4p cube into -3p. அதே மாதிரி தான் என்னென்னலாம் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து மைனஸ் ஒரு சைன் இருக்கு, அதை காமனா எடுத்துக்கோங்க. 4 into 3 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அப்புறம் வேரியபிள்ஸ் இங்க என்ன இருக்கு, p cube, இங்க வேரியபிள் வந்து p. சோ -4 3s are 12. சோ ரெண்டுத்துலயுமே சேம் வேரியபிள் இருக்கு, அதனால p அப்படியே எழுதிக்கலாம். இங்க வந்து பவர் 3, இங்க பவர் எதுவுமே இல்லைன்னா 1 ன்னு அர்த்தம். அப்ப பவர் வந்து ஆட் பண்ணுவோம் நம்ம. சோ 3 plus 1. சோ அப்ப -12p பவர் 4 தான் ஃபோர்த் ப்ராப்ளமோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 4p into 0. ஸோ 4p, 0 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 into எனி வேல்யூ வந்து 0 தான். ஓகே, ஸோ எந்த டேர்ம்ஸுமே தனித்தனியாக எழுதி போடணும்னு அவசியம் இல்லை. 0 into எனி வேல்யூ வந்து 0. இதுதான் ஃபிஃப்த் ப்ராப்ளமோட ஆன்சர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.